வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஸ்டஃப்கூலோட ஒரு வித்தியாசமான டேட்டா கேபிளை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். டேட்டா கேபிள் எல்லாருமே டெய்லி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு, இயர்பட்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு, நெக் பேண்டை சார்ஜ் பண்ணுறதுக்கு, ஸ்மார்ட் வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாமே பயன்படுத்துவோம். அதே மாதிரி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துவோம். அதுவே மல்டி பர்பஸாக வந்தால் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்க போகிறோம். ஸ்டஃப்கூலோடது. ஸ்டஃப்கூலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரீமியம் பிராண்ட். இதை இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும்போது கேபிள் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி அன்பாக்சிங் பண்ணுறது எதுக்காக. ஒரு பொருள் வாங்கும்போது என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த பேக்கை பொறுத்த மட்டும் கேபிள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் கேபிள் பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா பிரைடட் கேபிள்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பிரைடட் மீன்ஸ் இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஒயருக்கு மேலே இன்னொரு கோட்டிங் வரும், அதுக்கு மேலே பிரைட் பண்ணி விட்ருப்பாங்க. அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இது நைலான் பிரைடட் கேபிள்னு சொல்லியிருக்காங்க. இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன். இந்த கேபிளை நீங்கள் கீழே போட்டுட்டு ஷூவால் எப்படி நங்கு மிதித்தாலும் கேபிள் டேமேஜ் ஆகாது. அதாவது எப்படி வேணாலும் ரஃப் யூஸுக்கு பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி டைப்பில் இந்த மாதிரி கேபிளை பண்ணியிருக்காங்க. ஸ்டஃப்கூல்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரீமியம் பிராண்டு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. இந்த கேபிள் 4-in-1 கேபிள், 4 வேலைகளை பண்ணும். இதை எளிமையாக சொல்ல போனால் எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். உங்கள் கூட நிறைய நண்பர்கள் வராங்க. உங்கள்கிட்ட ஐஃபோன் இருக்குது, உங்கள் நண்பர்கிட்ட டைப் சி பவர் டிவைஸ் இருக்குது, இன்னொரு நண்பர்கிட்ட டைப் சி டு டைப் சி கனெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய டிவைசஸ் இருக்குது, இன்னொரு நண்பர்கிட்ட USB 2 அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான டிவைஸ் நிறைய இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பின் டைப் மாறும். அப்போது திடீர்னு ஒரு நண்பர் கேபிள் கொண்டு வராமல் வந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். இப்போது இந்த மாதிரி உங்கள் கையில் இந்த கேபிள் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து நண்பா வச்சு பயன்படுத்து சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இன்கேஸ் உங்ககிட்ட இல்லைனா உங்கள் நண்பர்கிட்ட இருக்குன்னா அவங்கக்கிட்ட நண்பா தான் அந்த கேபிள்னு சொல்லிட்டு வாங்கி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக பயன்படுத்தக்கூடிய கேபிள். 4 வேலைனா இது உங்களுக்கு எப்படி ஆக்ட் ஆகும்னா, PD USB 2 லைட்னிங் கேபிளாகவும் ஆக்ட் ஆகும், USB 2 டைப் சி ஆகவும் ஆக்ட் ஆகும், டைப் சி 2 லைட்னிங் கேபிளாகவும் ஆக்ட் ஆகும், டைப் சி 2 டைப் சி அதாவது டேட்டாவை சிங்க் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்படி 4 வேலைகளை பண்ணும். இதுக்கப்புறமாட்டு இதில் இன்னும் பல விஷயங்கள் இருக்கும். அதாவது ஸ்டஃப்கூல்னு வரும்போது உங்களுக்கு பவர் டெலிவரி 65 வாட்டில் இருக்கும் இந்த கேபிளை பொறுத்த மட்டும். ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனி. இது இன்னொரு டிப் சொல்கிறேன். குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ ஆப்பிள் ஃபோன் பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுப்போம், டேட்டா கேபிள் பயன்படுத்துகிறாங்க. திடீர்னு ஆப்பிளோட டேட்டா கேபிள் நாசமாக ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம், டேமேஜ் ஆகிடுச்சு. புதிய ஒரு டேட்டா கேபிள் வாங்கணுன்னா ஆப்பிளோட ஒரிஜினல் கேபிள் வாங்குறதுக்கு எவ்வளோ காசு வருங்கிறத நீங்கள் ஃப்ளிப்கார்ட் இல்லைனா அமேசான்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ப்ரைஸிங் வருதுன்னு. அவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு பிளெஸிங்ஸ் மாதிரி. ஏன்னா பவர் டெலிவரியும் அதிகமாக கொடுக்கும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் உங்களுக்கு நியாயமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவ்வளோ விலை கொடுத்து அந்த கேபிள் வாங்குறதுக்கு இந்த மாதிரி கேபிள் வாங்கும்போது ஆப்பிளுக்கும் பண்ணலாம், டைப் சிக்கும் பண்ணலாம், எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வர விஷயம், இந்த கேபிளுக்கு டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஏதாவது வித்தியாசமான கேட்ஜெட் வந்தால் நல்லாயிருக்கும்னு சிலர் எதிர்பார்ப்பீங்க. எந்த மாதிரி கேட்ஜெட் வந்தால் நல்லா இருக்குங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க நண்பா. அதிகம் பேர் ஒரே விஷயத்தை கேட்டிங்கன்னா அதை எடுத்து அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா, இல்லைன்னா கம்பெனிக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு தேவைகள் இருக்குது அப்படி ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவங்க அந்த ஒரு படைப்பை கொடுப்பாங்க. ஸோ இதுக்காக தான் நீங்கள் உங்களை கமெண்ட் பண்ண சொல்கிறது. ஸோ டெக்னாலஜி வழியாக எனக்கு என்னுடைய நண்பர்களுக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்கள பணம் சம்பாதிக்க வைக்க முடியுமா, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது. ஸோ உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் தான் சந்திக்கலாம்பா. கீப் சப்போர்ட்டிங்.